இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் முனைவர் ராஜேஸ்வரி செல்லையா. ராஜேஸ்வரி செல்லையா மொழிபெயர்ப்பியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான விருதை பெற்றுள்ள இவர் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியும் மொழிபெயர்த்தும் வெளியிட்டுள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி 21 நூல்களை எழுதி வெளியிட்ட தனிப்பெருமை இவருக்கு மட்டுமே சொந்தமானது. எம்ஜிஆரை பற்றிய பல தகவல்களை மடை திறந்த வெள்ளம் போல இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ராஜேஸ்வரி செல்லையா. Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம் சார். எழுத்துத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் வந்ததுக்கு யார் முக்கியமான காரணம்? எழுத்துனா நான் மொழிபெயர்ப்பு சார்ந்த கட்டுரைகள் நான் பிஹெச்டி பண்ணும்போது செய்துக்கிட்டு இருந்தேன். 6 மாதத்துக்கு ஒரு கட்டுரை எழுதுவேன். அது ஏதாவது ஒரு ஆய்வுதழில் வரும். செந்தமிழ், வளர்தமிழ், புலமை அப்படி வரும். அதை தொகுத்து நான் மொழிபெயர்ப்பியல்னு ஒரு புக்கு போட்டேன். அது இப்போ தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் யூனிவர்சிட்டியில் கூட இருக்குது, வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி டிஜிட்டல் லைப்ரரியில். அது ஒன்ஸ் அப்பான டைம் நடந்தது 92ல். அதுக்கு பிறகு நான் நிறையா எழுதலை. அதுக்கு பிறகு கரெக்டாக எழுத ஆரம்பித்தது எப்போன்னா 2017 எம்ஜிஆர் சென்டினரி அப்போ விகடன்.comல இருந்து கேட்டாங்க. அப்போ எழுத ஆரம்பித்தேன். அதில் ஒரு 30 கட்டுரை. அப்புறம் தமிழ் ஆதர்ஸ்.comனு கனடாவிலேருந்து கேட்டாங்க, வாரத்துக்கு ஒன்று. அதில் ஒரு 60 கட்டுரை. பிறகு இதெல்லாம் எழுதி முடிக்கிற நேரத்தில் 2018 எம்ஜிஆர் பேரவை, உலக எம்ஜிஆர் பேரவைன்னு ஒன்று சைதை சார், அப்புறம் வேல்ஸ் அகாடமி அவங்கெல்லாம் சேர்த்த ஆரம்பித்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு புக்கு ரிலீஸு 2018 ஜூலை 15. அதுக்கடுத்து அந்த ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 100 கட்டுரை எழுதணும்ல, அதை 10 கட்டுரையாக 10 புக்கு அப்படியே போட்டுக்கிட்டே வந்தேன். போட்டால் அப்படியே ஊறுது தலைப்புகள். இன்னும் நிறையா இதை எழுதலாம் அதை எழுதலான்ட்டு ஒரு 100 தலைப்புக்கிட்ட எடுத்து வச்சுட்டு ஒரு 20 புக்கு போட்டேன். அப்புறம் ஒன்று இங்கிலீஷில் போட்டேன், யுனிக் ஃபேண்டம் ஆஃப் எம்ஜிஆர்னு. அப்புறம் அதுக்கு பிறகு இந்த மாதிரி இன்டர்வியூஸும் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போது இங்கே இருந்த சேனல்ஸில், யூடியூப் சேனல்ஸில் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்த புதுசில் லதா வீட்டில் தங்குவேன். நடிகை லதா வீட்டில் ஒரு 2 ட்ரிப்பு அங்கே தான் தங்கினேன். தங்கிட்டு எனக்கு அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. முதல் முறையாக மெட்ராஸ்க்கு தனியாக தங்குறது. அப்போ எல்லாருக்குமே ஒரு வயசும் அப்போ ஆயிடுச்சுல்ல. இப்போ 2018னா என்ன கிட்டத்தட்ட 59-60 வயசு எனக்கு. அப்போ தனியாக வர்றது போகிறதுன்றது கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க வீடு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஒரு 2 ட்ரிப் தங்க போக வர. அப்புறம் நான் வெளியே தங்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு ஹைதராபாத் ஷூட்டிங் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. வெளியேனா எங்கன்னா நம்ம சைதை சார் மனிதநேய அகாடமி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 4 கட்டடம் தள்ளி. அப்போ கொஞ்சம் பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, பயம் கிடையாது அப்படின்ட்டு. மாலா இன்னும் ஒரு ஹோட்டல். அப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க வைக்க. இப்போ இன்டர்வியூஸும் ஒரு 100க்கு மேலே கொடுத்துருப்பேன். புக்கு தான் 100 எழுத முடியலை, 21ஓட நிற்குது. ஆனால் வேறு ஃபீல்டில் எழுத போயிட்டேன், டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி எழுத போயிட்டேன். அதில் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன். பட் இது 21ஓட நிற்குது. நீங்கள் பிஹெச்டி பண்ணது மொழிபெயர்ப்பு தான் இல்லையா? ஆமாங்க சார். பிஹெச்டி தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்புகளில், செய்யுள் மொழிபெயர்ப்புகளில் சிக்கல்களும் தேர்வுகளும்னு பொய்டிக் டிரான்ஸ்லேஷன் பற்றி, டிரான்ஸ்லேட்டிங் தமிழ் பொயட்ரி, கவிதை மொழிபெயர்ப்பு, மொழிபெயர்ப்பில் பெயரும் பொருளும், இந்த மாதிரி மொழிபெயர்ப்பியல், மொழிபெயர்ப்பு ஆய்வு கட்டுரைகள். அப்புறம் என்னுடைய மொழிபெயர்ப்பு பற்றி மற்றவங்க எழுதுனது, சேராவின் மொழிபெயர்ப்பு ஆய்வுத்திறன், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்திருக்குது. ஒரு 101 புக்கு எழுதியிருக்கேன், இது வரைக்கும் வெளிவந்திருக்கு. இன்னும் ஒரு 10 புக்குக்கு கைவசம் மேட்டர் இருக்குது. அதை பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும். மெதுவாக பண்ணுவோம், போதும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வில் இருக்கேன். எந்தெந்த நூல்களெல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணிக்கிறீங்க? செலக்டட் போயம்ஸ் ஆஃப் புறநானூறு, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அப்புறம் நாலடியார், ஆசாரக்கோவை, அப்புறம் மதுரை காஞ்சி, அது ஃபுல் டெக்ஸ்ட்டு, முல்லைப்பாட்டு, அதெல்லாம் சின்னதான் 110 வரி என்ன சம்திங் தான். அப்புறம் ஜல்லிக்கட்டு பற்றி வரக்கூடிய முல்லைக்கலி பாடல்கள். அப்புறம் மதுரை சிட்டி பற்றி திருவிளையாடல் புராணத்தில் ஒரு படலம் இருக்கும், 109 பாட்டு அது. அப்புறம் முக்கூடல் பள்ளு, குற்றால குறவஞ்சி, அதுலேயுமே அந்த ஸ்டோரி லைன் வரக்கூடிய போயம்ஸ். அது ஔவையார் எழுதிய பாடல்கள். அதில் ரொம்ப தனிப்பாடல்கள் பின்னாடி எல்லாமே ஔவையார் பேர் போட்டு வந்திருக்கும். அந்த தனிப்பாடல்கள் ஒரு 7-8 தான். மற்றபடி மூதுரை, நல்வழி, புறநானூற்று பாடல்கள், அப்புறம் அகத்திணை பாடல்கள், அது எல்லாமே அந்த மாதிரி.
ஓரளவுக்கு ஒரு கிளிம்சஸ் ஆஃப் தமிழ் பொயட்ரின்னு சொல்கிற அளவுக்கு. அப்புறம் மாடர்ன் பொயட்ரியில் வந்து முத்தமிழ் விரும்பி ஐயாவுடைய ஒரு 10 தொகுதி, அவருடைய ஒவ்வொரு கவிதை தொகுதியும் நான் மொழிபெயர்த்தேன். அப்புறம் ஞானசேகரன் ஐயாவுடைய மல்லரிய நூல்கள்னு ஒரு 5 நூல்கள், அது ஒரு ஒரு ஐடியாலஜி அவர் கிரியேட் பண்ணார். அது இப்படி ஒரு தமிழ் லிட்ரேச்சர் பற்றி ஓவரால் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுனா என்னென்ன பார்க்கணுமோ அந்த மாதிரி சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், பக்தி இலக்கியத்துக்குள்ளே இன்னும் போகலை. ஒரு தமிழ் இலக்கியம் பற்றி தெரிந்து கொள்றதுக்கு நீதி இலக்கியம் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை உங்கள் மனசில் விதைச்சது யார்? உண்மையில் சொல்லணும்னா விகடன்.com தமிழ் மகன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் முதல்ல எழுதுங்க மேடம், யாரோ கேட்டிருக்காங்க போல். அப்போ கோலாகல ஸ்ரீனிவாஸ் வந்து எங்கள் ஊருக்கார், எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். எங்கள் வீட்டு கல்யாணம் எல்லாமே அவர் வந்து நடத்தி சிறப்புரையாற்றி வாழ்த்துறையெல்லாம் வழங்குற அளவுக்கு ரொம்ப அவரை வந்து அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும், 92 இருந்தே தெரியும். சின்ன பையன் அந்த காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிற அந்த ஸ்டேஜில். அப்போது அவர் வந்து இங்கே ஓரியன்ட் லாங்மென்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ எனக்கு அதில் வேலைக்காக எங்கள் கைடு சொல்லி நான் போய் பார்த்து இன்டர்வியூலாம் பண்ணுறது அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸர் போடோயின் காலேஜில் இருந்து அமெரிக்காவிலேருந்து சாரா டிக்கின்னு ஒரு ப்ரொஃபஸர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து எம்ஜிஆர் பற்றி ரிசர்ச் பண்ணாங்க. படிக்காதவங்களெல்லாம் பார்த்தோம், தேட்ரு ஓனர்ஸ் பார்த்தோம், தேட்டருக்கு படம் பார்க்க வர்றவங்கள பார்த்தோம். அப்போ அவங்க தேட்டருக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஒரு கரண்ட் பில் கட்டணும்னா அலங்காநல்லூரில் மோகன் தேட்டர்னு ஒருத்தர் வந்திருந்தார், சென்ட்ரல் டாக்கீஸில் வச்சு பார்க்குறோம் மதுரை. நம்ம கரண்ட் பில் கட்டணும்னா வாத்தியார் படம் போட்டால் போதும், ஒரு 5000 ரூபா கலெக்ஷன் ஆகும், கரண்ட் பில் கட்டிடலாம் அப்படின்னாரு. அப்படி டே டு டே லைஃப்பில் எம்ஜிஆர் அவங்களுக்கு ரிலேட்டடாக ஆயிருக்காரு. அங்கே பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க படித்தவங்களையும் பார்ப்போம். நான் ஒரு எலைட் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் குரூப்னு வச்சுருந்தேன், இப்போவும் கூட இருக்குது. அதில் நான் இப்போ வெளியே வந்துட்டேன். ரொம்ப படித்தவங்க, இஸ்ரோ சயின்டிஸ்ட்னு சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஃபேன்ஸ். இங்கே வந்து எம்ஜிஎம்னு ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு, அது ஒரு சைக்காட்ரி ஹாஸ்பிட்டல், டாக்டர் ராஜேந்திரன், அவர் தீவிர எம்ஜிஆர் ஃபேன். அவங்க மிஸ்ஸஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காருக்கு எம்ஜிஆர்னால் ரொம்ப பிடிக்கும், அவங்க புக்ஸ் எல்லாம் கொடுங்க ஒரு செட்டுன்னு வாங்கி ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்படி ஒரு ஐ டாக்டர். இந்த மாதிரி நம்ம வெளியில் வந்து இது ரொம்ப தெரியாது, எம்ஜிஆர்னால் ஏதோ பாமரர்களை ஏமாத்துறாரு இமேஜ் காட்டி அப்படி இப்படின்னு. இந்த MS பாண்டியன் அவங்கெல்லாம் பிம்பச்சிறை, இமேஜ் ட்ராப்பு அப்படியெல்லாம் புஸ்தகம் எழுதுவாங்க. அதெல்லாம் வந்து அட்டர் ஃபூலிஷ்னஸ். ஆனால் படித்தவங்க நிறையா பேர் எம்ஜிஆரால் இம்ப்ரெஸ் ஆனவங்க. அதுலெல்லாம் ஒருத்தர் சொல்லுவார், நான் எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு தாங்க பரீட்சை எழுதவே போவேன், நான் நல்லா எழுதிட்டு வருவேன். என்ன வாங்கணும்னு கேட்டேன் எங்கள் வாத்தியார்கிட்ட, நீ எல்லாம் எம்ஜிஆர் படம் பார்க்குற உருப்பட மாட்டேன்னு சொன்னார். இளங்கோன்னு ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட், அவர் அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு காலேஜில் பெங்களூரில் பிரின்ஸிபலாக இருந்து இப்போ எங்கேயோ யூஎஸில் இருக்கார். என்ன நீ உருப்பட மாட்டேனாரு? நான் உருப்படுவேன் சார், என்ன ஆகணும்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்துல் கலாம் மாதிரி ஆக முடியுமா, அவர் படித்த ஸ்கூல் இதுன்னு சொன்னாராம் ராமேஸ்வரத்தில். ஆகிறேன் அப்படின்ட்டு அப்துல் கலாம் படித்த காலேஜ் அதே ஏரோநாட்டிக்ஸ் இது, அவர் கூடயே அவருடைய டீம்லேயே வந்து ஒர்க் பண்ணி இவர். ஆனால் ஒவ்வொரு பரீட்சை எழுத போகும்போது எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு தான் எழுத போவாராம். காலையில் 10 மணிக்கு பரீட்சைனா செகண்ட் ஷோ பார்ப்பாராம் முத நாள், மத்தியானம் பரீட்சைனா காலையில் 10 o'clock ஷோ பார்த்துட்டு போவாராம். அப்படியெல்லாம் இருக்காங்க. அது ஒவ்வொரு சிலர் சொல்லுவாங்க, இந்த படத்தில் என்னென்ன காட்சி, இப்போ 1000ல் ஒருவன்னா நமக்கு தெரியாது அந்த ஒரு இங்கிலீஷ் படத்தில் இருந்து எடுத்ததுன்னு, இன்னென்ன காட்சி எடுத்திருக்காங்க, இன்னென்ன சோடு, இந்த சோடுக்கு பேர் இது, அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பேசக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் நாங்கள் இந்த எலைட் எம்ஜிஆர் ஃபேன்ஸை பார்த்து இன்டர்வியூ பண்ணும்போது தான் இந்த கோலாகல ஸ்ரீனிவாசை போய் பார்த்தோம். அவரை பார்க்கும்போது அவர் எம்ஜிஆரை பற்றி அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, அவங்க அப்பா வந்து கோமாவில் இருக்கும் போது கூட அவருக்கு எம்ஜிஆர் மட்டும் ஞாபகம் இருந்துச்சு, மகன் பேர் ஞாபகம் இருக்குது, அடுத்து அவருக்கு ஞாபகம் இருந்தது எம்ஜிஆர். எம்ஜிஆர் எப்படி டாக்டர் கேட்குறாரா, எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, அவர் நல்லா கத்தி சண்டையெல்லாம் வாழ் சண்டையெல்லாம் போடுவார்ல, எம்ஜிஆர் நம்பியார்லாம் சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு அது வந்து மைண்டில் அன்கான்ஷியஸ் லெவலில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஆஸ் அ ஹீரோ. இப்போ ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அறிஞ்சோ அறியாமலோ அவங்களுக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ எம்ஜிஆர் மனசுக்குள்ளே இருப்பார். ஒன்று எம்ஜிஆரை பற்றி மோசமாக பேசுவாங்க, இல்லை எம்ஜிஆரை பாராட்டி பேசுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் இல்லாமல் ஒரு ஹீரோவாக வாழணும்னு நினைக்கிறவங்களுடைய லைஃப் வந்து வெட்டியே அந்த போகாது. அப்படி பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, மதுரையில் ஒரு அம்மா இருக்காங்க எம்ஜிஆர் பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு, நீங்கள் அவங்கள கேட்டு பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் தமிழ் மகன் சார் கேட்கவும் ஒரு 4 கட்டுரை எழுதி அனுப்புனேன். அவங்க எடிட்டர் சரின்ட்டாங்க, அப்படியே எழுதுனது தான். அப்புறம் நிறைய புக்ஸாகவே எழுத ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல கட்டுரைகளாக எழுதினேன், அப்புறம் நிறைய இந்த சண்டை காட்சிகளின் சுவாரஸ்யம்,
நாடோடி மன்னன்லாம் நான் எழுதியிருக்கிறது வந்து ஸ்டோரியில் என்னென்ன ஜெண்டா பிரிசனர் ஆஃப் ஜெண்டா, அப்புறம் அந்த சப்பாட்டான்னு ஒன்று, அப்புறம் இன்னொரு ஸ்டோரி இஃபை வேரக்கிங். இது 3லேருந்து என்னென்ன பார்ட் எடுத்தார், எதை விட்டார், ஏன் விட்டார், அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டு பாரம்பரிய மரபுக்கு ஏற்ற மாதிரி அவர் எப்படி ஸ்டோரியை டிசைன் பண்ணார், இவ்வளவு தான் நான் எழுதியிருக்கேன். இன்னும் அதில் எழுத வேண்டியது எவ்வளோ இருக்குது. நாடோடி மன்னன் ஒரு புக்கை பற்றியே 10 புத்தகம் எழுதலாம், அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது. அப்படி நான் வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு முன்னெடுத்து செல்லுவோம், பின்னாடி வர்றவங்க நிறையா எழுதிக்கிடட்டும், இதில் இவ்வளவு இருக்குன்றதை மட்டும் காட்டுவோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆனாவண்ணா மாதிரி எழுதி வச்சுருக்கேன். சண்டை காட்சி சுவாரஸ்யம்லாம் நான் ஒரு 10-12 சண்டை காட்சி பற்றி வேணால் எழுதியிருப்பேன், சிலம்பு வாள் அது இதுன்னு பிரித்து. ஆனால் அரச கட்டளையில் சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவார்ல, வசனம் பேசிக்கிட்டே, அந்த இதெல்லாம் வந்து எப்படி சண்டை காட்சி, அதை சண்டை காட்சின்னு சொல்கிறதா, நகைச்சுவை காட்சின்றதா, இல்லை அது வந்து ஒரு ஹீரோயிசம் காட்டுகிற காட்சின்றதா, காதல் காட்சியினுடைய உச்சகட்டம்ன்றதா, எவ்வளோ விஷயங்கள் அதில் ஒரு எமோஷனும் ஒரு ஃபைட்டும் சேர்ந்து வந்திருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணலாம் எம்ஜிஆரால் தான் முடியும். அதனால் நிறையா அப்போ எழுதுனேன், புக்ஸாக வந்திருக்கு, புக்ஸும் நல்லா விற்கும். அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி எம்ஜிஆர் புக்குன்னு ஒன்று புத்தக மதிப்புரையில் வந்துருச்சுன்னா ஒரு 200 புக்கு விற்கும். இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, எம்ஜிஆர் ரசிகர்கள் புக்கு வாங்குறவங்க யாரும் விலை குறைச்சே கேட்க மாட்டாங்க. விலை குறைச்சி கேட்குறவங்க யாருன்னா கல்லூரி பேராசிரியர்கள், அவங்க பாடநூலாக இருக்கும். புஸ்தகம் விற்கும் போது படித்தவங்களோ அல்லது இப்போ கல்லூரி பேராசிரியர் தான் பெரும்பாலும் புஸ்தகம் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாடநூல்கள் எவ்வளோ ரிடக்ஷன் கொடுப்பீங்க, 40% கொடுப்பீங்களா, 30% கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எம்ஜிஆர் ரசிகர் யாருமே இது வரைக்கும் ஒரு பைசா கூட குறைச்சி கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. அந்த கொரியர் காஸ்ட்டும் சேர்த்து விபிபியில் அனுப்புகிறீங்களான்னு மட்டும் கேட்பாங்க. ஏன்னா என்கிட்ட ஜிபே ஃபோன்பேலாம் இல்லைம்மா, என்கிட்ட பட்டன் ஃபோன் இருக்குது அப்படின்வாங்க. இல்லைங்கய்யா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது மக பேரங்கிறன்ட்டு கேளுங்க அனுப்புவாங்கன்னா கரெக்டாக ஃபோனை கொடுத்து, அம்மா நான் அந்த புஸ்தகம் கேட்டேன்ல இவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு, அம்மா புஸ்தகம் வந்துருச்சுங்கம்மா நல்லா இருக்குங்கம்மா, படம் இருக்காங்கம்மா அப்படின்வாங்க. படம் இருக்குங்கய்யா, சண்டை காட்சின்னா சண்டை காட்சி படம் இருக்கும் அப்படி, சரிங்கம்மான்ட்டு அதை வாங்கிக்கிடுவாங்களே தவிர அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எம்ஜிஆருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. தே வாண்ட் டு கிவ் இன் ரிட்டன். நம்ம எம்ஜிஆரால் சந்தோஷப்பட்டிருக்கோம், நம்ம எம்ஜிஆருக்கு ஏதாவது செய்யணும், எம்ஜிஆருக்கு கொடுக்குறதுல கணக்கு பார்க்கக்கூடாது. அவரும் அப்படித்தான் நினச்சாரு, மக்களுக்கு செய்கிறதுல வந்து நம்ம, ஏன்னா ஒரு பேட்டியில் சொல்லுவார், நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லி சிலருக்கு கொடுக்காம போயிட்டேன், ரொம்ப தாராளமாக கொடுக்குறேன்னு ஏமாந்தும் போயிருக்கேன் அப்படின்றாரு. இது இட் ஹேப்பன்ஸ், எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் மக்கள் வந்து அவர் மேலே இருக்கிற பெரிய அன்பை காட்டுற வழி வந்து ஒரு பைசா கூட குறைக்க மாட்டாங்க. அது ஒரு ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர். அது இப்போ எம்ஜிஆர் யுனிக் ஃபேண்டம்னு நான் சொல்கிறேனே, அதில் இது ஒரு யுனிக் நேச்சர். எம்ஜிஆரை பற்றி இத்தனை புத்தகம் எழுதியிருக்கேன். நீங்கள் எம்ஜிஆரை எப்போ சந்திச்சிங்க முதல்ல? நாங்கள் சும்மா ரோட்டில் போகும்போது பார்த்தது தான். ஆனால் எம்ஜிஆருக்கு எங்கள் வீடு இருக்கிற இடம் கரெக்டாக தெரியும். ஒரு நாள் தான் அவர் லைட்டு போடாமல் போனார். நைட்டு தேனி பெரிய குளம்பக்கம்லாம் போயிட்டு, அது எங்கள் வீடு எங்கன்னா தமுக்கத்துக்கு பக்கத்தில். அப்போ அவர் அந்த மேம்பாலத்தில் இறங்கி வரும்போதே இங்கே ஆட்கள் இருப்பாங்க, எங்கள் வீட்டை சுற்றி 17 குடும்பம் எல்லாம். அந்த மீன் ஒரு பைலட் சவுண்டு வந்த உடனே அள்ளி போட்டுக்கிட்டு சேலை கிளையெல்லாம் தூக்கிட்டு ஓடியாருவாங்க, ஆணு பொண்ணு குழந்தைங்க அவ்வளோ பேரும். சிலர் உட்காந்தே இருப்பாங்க, பெரியாம்பளை போயிருக்காருல வரட்டும், என்னமோ நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்த மாதிரி இருக்கும், பெரியாம்பளை உள்ளே போயிருக்காருல வரட்டும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க எங்கள் வீட்டு வாசலில். அவர் வந்த உடனே எல்லாம் கூட்டம் வரும். ஒரு சிலர் வந்து எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லுவாங்க, ஒரு அண்ணே மட்டும் சொல்லுவாங்க, குருமூர்த்தின்னு ஒரு அண்ணே இருந்தாங்க. அவர் திரும்பி பார்த்து கும்பிடு போட்டோ டாட்டா சொல்லிட்டோ போவார். அதுக்கு அடுத்து ஆறுமுகம் டீ கடைன்னு ஒன்று இருக்கும், அங்கே ஒரு 10 பேர் நிற்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து குண்டனேன்னு கதிரேசன் ஒரு ரிச்சாக்காரனே, அவங்க பாட்டு போடுவாங்க, வாங்க ஐயா வாத்தியார் ஐயா பாட்டோ அல்லது வருகவே வருகவே ஜெயலலிதா பாடுற பாட்டோ கரெக்டாக அவர் வர்ற நேரம் போடுவாங்க. அந்த இடம் கிராஸ் பண்ணுற வரைக்கும் வண்டியில் லைட் எரியும். ஒரு நாள் மட்டும் லைட் எரியலை. ஐயோ தூங்கிட்டார் போல அப்படின்னு எல்லாரும் நின்று பார்த்துக்கிருக்கோம். ஒரு 10 வண்டி போகுது, லைட் எரியலை. அவர் ராமகிருஷ்ணன் அவர் புக்கில் எழுதியிருக்காரு, ஒரு நாள் தூங்கிட்டார். நாங்கள் பாண்டியன் ஹோட்டல் வந்த உடனே, அதோ சர்க்கெட் ஹவுஸோ எங்கேயோ ஒரு இடத்துல தங்குவார், நாங்கள் தோலை தொட்ட உடனே அவர் தொப்பி எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு ஷர்ட்டை கலட்டி சோஃபாவில் அந்த சீட்டில் போட்டிருந்தார், ஒரு டர்க்கி டவல் எடுத்து பொத்திக்கிட்டு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டார் அப்படின்னு போட்டிருந்தார். அப்போ நான் நினச்சேன், சரி அந்த ஒரு நாள் தான் போல் லைட் எரியாமல் போன நாள்னு. இன்னொன்று எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஹோட்டல், அது மெஸ்ஸு ஒன்று, வைரமுத்து சார் அவங்கெல்லாம் வந்து கோழிச்சாறு குடிக்கிற மெஸ்ஸு. அங்கே 2 பெண்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க எம்ஜிஆரை பார்க்கணுன்னு ஹஸ்பண்ட்டை கேட்கவும், அவங்க ஹோட்டல் சிப்பந்திகளை எல்லாம் விட்டு எம்ஜிஆர் கார் வரும்போது நிறுத்தி,
இந்த பிள்ளைங்க போய் ரெண்டும் கை கொடுத்துட்டு வர அது ஒரு பெரிய பிரபலமாயிருச்சு. எம்ஜிஆர்கிட்ட கை கொடுத்தாங்க, எம்ஜிஆர்கிட்ட கை கொடுத்தாங்கன்னு. முருகேசன் ஒரு அண்ணன், அவங்க எம்ஜிஆர் பிரியன்னு சொல்ல முடியாது, வெறியன்னு சொல்லணும். இப்போ இதய கணியில் எம்ஜிஆர் ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கிறாருன்னா அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வைப்பாங்க. அடுத்த படத்தில் வேறு ஹேர் ஸ்டைல்னால் அதே மாதிரி வைப்பாங்க. அப்படி அப்போ எல்லோரும் அப்படித்தானே ஹேர் ஸ்டைல் மாற்றுவாங்க. அவர் ஷர்ட்டு இப்போ திருடாதே படத்தில் ஒரு கருப்பும் இன்னொரு கலரும் போட்டு ஒரு கட்டம் போட்ட பெரிய கட்டம் போட்ட ஷர்ட் போட்டிருப்பாரு. அந்த தர தீபாவளிக்கு பார்த்தா பிளாக் அண்ட் பிங்க்கு, பிளாக் அண்ட் ப்ளூன்னு அதே மாதிரி ஷர்ட் வந்தது. அவங்க கை கொடுத்தவங்க என்ன ஆயிடுச்சு, இவங்க வாட்சி எம்ஜிஆர் மடியில் விழுந்துருச்சு. இவங்களுக்கு யாருக்கும் தெரில. எம்ஜிஆரை பார்த்த சந்தோஷத்தில் கார் கிளம்பிருச்சு. திடீர்னு கார் நின்று எம்ஜிஆர் தலையை நீட்டி இந்த வாட்ச் அப்படி பிடிச்ச மாதிரி இப்படி கையை நீட்டி இப்படி எட்டி பார்க்குறாரு. இந்த அண்ணன் டக்குன்னு இவங்க கையில் பார்த்துருக்காங்க, வாட்சை கணம் குடுகுடுன்னு ஓடியாடுறாங்க. அவர் கையில் கொடுத்தாரு. அப்போ பக்கத்தில் இருந்தவன்லாம் கேட்குறேன், அது எப்படி அவர் இது உன் கையில் கொடுத்தாரு வாத்தியார், நாங்களாம் தானே கை நீட்டினோம். இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் ஏதோ வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னு கையை எழுந்துறாங்க. கையை நீட்டினா அவர் கரெக்டாக அந்த அண்ணன் கையில் கொடுத்தாரு. அப்போ அந்த அண்ணன்ட்ட கேட்கும்போது சொன்னார், இல்லை அவர் வாட்சை நீட்டின உடனே நான் என் கையை பார்த்தேன், நம்ம வாட்ச் மாதிரி தெரியுதேன்னு, அதுதான் அவர் என் கையில் கொடுத்தாரு அப்படின்னாங்க. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ். அவர் சத்துணவு தொடக்க விழா அங்கே வந்து ஜூலை 1, 1982 ஆரம்பிக்கும் போது நான் என் மக ஒரு 2-3 வயசு இருக்கும். அப்போ கூட்டிகிட்டு போய் பார்த்தேன். அவர் பேசுனதெல்லாம் கேட்டேன். அப்போ ஒரு சின்ன பொண்ணு சுஜாதாவா என்னமோ அந்த பொண்ணு அதில் மேடையில் இருந்துச்சு, பேசிச்சு. இவர் இந்த ஜிப்பாலேருந்து சாக்லேட் எடுத்து ஒவ்வொருத்தருக்காக நீட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் பேசும்போது அந்த சின்ன பொண்ணு பேசுனதையும் சொல்லி மென்ஷன் பண்ணி பேசினார். அப்போ எங்களுக்கெல்லாம் பாரு, அந்த பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை அது பேசுனது. ஆனால் அது பேசும்போது அவர் ரொம்ப கவனித்த மாதிரி இல்லை. எங்கிட்ட வேடிக்கை பார்த்து இப்போ அம்மா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மிட்டாய் கொடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு பேசுனதையும் அவர் மென்ஷன் பண்ணி பேசினார். அடுத்து உலக தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கும் போது மெடிக்கல் காலேஜ் கிரவுண்டில் ஆரம்பித்தாங்க. அப்போ நான் நின்று பார்க்க முடியலைன்னு ஒரு லைட் கம்பத்துக்கு பக்கத்தில் எங்கள் சைக்கிளை நிறுத்தி சைக்கிள் மேலே நான் ஏறி நின்று அந்த லைட் கம்பத்தை பிடிச்சி பார்த்தேன். ரொம்ப தெளிவான தமிழ். அவருக்கு என்னென்ன வார்த்தைகள் வருமோ அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்து கொடுத்து அவங்களுடைய ஸ்பீச் தெரபிஸ்ட் அந்த மனோகரனோ என்னமோ அவர் தான் அந்த நேரம் அந்த டாக்டர், அவருடைய பேட்டியிலையும் அதை சொல்லியிருந்தார். அவ்வளோ தெளிவாக பேசினார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உலக தமிழ் சங்கம் ஆரம்பிக்கும் போது தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி எதுக்குன்னா சோர்ஸ் டெக்ஸ்ட் தயாரிக்கிறதுக்கு. அங்கே வந்து எல்லா மருத்துவம், தமிழ் மருத்துவம், தமிழ் பொறியியல், தமிழ் சிற்பக்கலை இது சம்மந்தப்பட்ட எல்லா புத்தகங்களும் அங்கே தயாரிக்கணும். இங்கே உலக தமிழ் சங்கத்தில் அது குறித்து ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ உலக நாடுகள்லேருந்து வரக்கூடிய அறிஞர்கள், ஒரு பொறியியலார் வர்றாரு இங்கே தமிழ் கட்டடக்கலை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அவருடையதையும் வச்சு இங்கே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவருக்கு நம்ம வசதி பண்ணி கொடுக்கணும். ரிசர்ச்சர்ஸ் இங்கே வந்து தங்கி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான இடம். இது வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் உலக தமிழ் சங்கம். அது வந்து டெக்ஸ்ட் பாடநூல்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவர் தெளிவாக வரையறுத்து சொன்னார். எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அப்போ நினச்சேன் நம்ம பிஹெச்டி முடித்த உடனே இந்த இதில் வேலை கிடச்சிரும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அது ஆரம்பிக்கவே 29 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ தான் போய் இந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழானா கூப்பிட்டுருவாங்க. ஒரு 2-3 வருஷமாக போய் பேசிட்டு ஒரு கட்டுரை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். எம்ஜிஆரை பற்றி புத்தகங்கள் எழுதுறதுக்காக எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்த யாரையெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க? எம்ஜிஆர் கூட நடித்தவங்க இப்போ சச்சு, வெந்நீராட நிர்மலா, அந்த மாதிரி யாரை பார்க்க முடிஞ்சு அவங்க. அப்புறம் எம்ஜிஆருடைய தந்தை பாசம் அதை வந்து எனக்கு எடுத்து சொன்னது யாருன்னா கீதான்னு அவங்க வீட்டில் இருக்காங்கல்ல. எம்ஜிஆரோடு நடித்த லதா, வெண்ணிராட நிர்மலா, குமாரி சச்சு போன்ற பலரை சந்தித்து நீங்கள் பேசுகிறீங்க. எம்ஜிஆரை பற்றி அவங்க சொன்ன தகவல்களில் முக்கியமான தகவல்னு எதை சொல்கிறாங்க? எம்ஜிஆரை பற்றி இத்தனை புத்தகம் எழுதுறதுக்கு முன்னால் எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு ஒரு பிம்பம் இருந்திருக்கும். எம்ஜிஆரை பற்றி பல புத்தகங்களை படித்ததுக்கு பின்னால் அவரை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? இந்த குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னும் போது எம்ஜிஆர் வந்து ஒரு மாமனிதராக, ஒரு மனிதருள் மாணிக்கம்னு சொல்கிற மாதிரி ஒரு சிறப்பான மனிதராக வாழ்ந்திருக்கார். அதெல்லாம் இப்போ நான் ரிசர்ச் பண்ண பிறகு எனக்கு தெரிய வந்த விஷயங்கள். உண்மைக்குமே அவருக்குள்ளே இருந்த ஒரு இரக்க சுபாவம், ஒரு கருணை உள்ளம்,